ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெடிமிக்ஸ் பாயசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு எப்படி பிகினர்ஸ் பாயசம் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா அந்த கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றி நம்ம பண்ணோன்னா என்ன டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நீங்கள் தண்ணி வேணுன்னா, தண்ணியாக கொஞ்சம் வேணும்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. 1/2 லிட்டர் பால் அப்படியே. அந்த மிக்ஸு பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸு. இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும். பால் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ரெடி மிக்ஸை சேர்த்துடலாம். நான் இந்த கிருஷ்ணா ரெடி மிக்ஸ் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே நமக்கு நல்ல இந்த கெட்டியான இந்த பாயசம் ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா இப்போ மிக்ஸ் பண்ண போதே பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி திக்காக இருக்குன்னு பாருங்கள். நல்லா கொதிக்க விடுங்க. நமக்கு அந்த சேமியா நல்லா வேகணும். அதனால் நல்லா கொதிக்க விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா பொங்கி பொங்கி வரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கரண்டியை உள்ளே போட்டுட்டிங்கன்னா நமக்கு பொங்கி பொங்கி வராது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் தான், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நமக்கு இந்த திக் கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. சூப்பராக வந்துருச்சு. அந்த ஆடைகள்லாம் மேலே கோர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சூப்பராக திக்கான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. அந்த லைக் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.